சரி. வேப்பங்குலை கையில் எடுத்து ஆமையா, அதாவது திருநீரு காப்பணிந்து ஆமா அக்கா தங்க 8 பேரும் ஆதி கைலாச மாமலைக்கு வருகிறார்கள். ஆதி கைலாச மாமலையிலே வந்து ஆண்டவன் பகவான் இடமதியிலே முத்துக்களை எல்லாம் பார்க்க, முத்துக்கள் எல்லாம் நல்லா முளைச்சிருக்கு. அதுக்கப்புறமாக அக்கா பார்வதி இடத்திலே வந்து செய்து வைச்ச துள்ளு மாவு. நாம துள்ளு மாவுக்கு என்ன செய்வோம்? நல்ல கருப்பட்டி போட்டு இடிப்போம். ஆமா, ஆனா என்ன நம்மளுக்கு விக்கிருன்னு சொல்லிதான் நம்ம கருப்பட்டி மண்டலம்லாம் போட்டு சாப்பிடுறோம். ஆனா என் தாயான காளியர்களுக்கு வேப்புல காப்பு தான். சரிதான். அப்படி வைத்த போது செய்து வைத்தது எல்லாம் அனுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு 21 முத்துக்களையும் இறக்க வேண்டும் என்று சொல்லி என் தாயான காளியர்கள் 21 முத்துக்களையும் எப்படி இறக்குகிறாளே. ஆனால் எப்படி சுவாமி? அங்க உச்சியில அம்மா போட்ட முத்து, போட்ட முத்து, போட்ட முத்து, போட்ட முத்த இறக்குவாளே, உச்சியில போட்ட முத்து. கண்ணதியில போட்ட முத்து, கண்ணதியில போட்ட முத்து, காளி வந்து இறக்குவாளா, காளி வந்து இறக்குவாளா, வாயதியில போட்ட முத்து, வாயதியில போட்ட முத்து, வடக்குவா செல்வி இறக்குவாளா, வடக்குவா செல்வி இறக்குவாளா, கண்ணதியில போட்ட முத்து, கண்ணதியில போட்ட முத்து, கருமாரி இறக்குவாளா, கருமாரி இறக்குவாளா, நெஞ்சதியில போட்ட முத்து, நெஞ்சதியில போட்ட முத்து, சந்தனமாரி இறக்குவாளா, சந்தனமாரி இறக்குவாளா, வைரதியில போட்ட முத்து, வைரதியில போட்ட முத்து, வடக்குதி அம்மா இறக்குவாளா, வடக்குதி அம்மா இறக்குவாளா, முதுகதியில போட்ட முத்து, முதுகதியில போட்ட முத்து, முத்தாரமா இறக்குவாளா, முத்தாரமா இறக்குவாளா, தாயான முப்புடாதி, தாயான முப்புடாதி, தொடையதியில போட்ட முத்து, தொடையதியில போட்ட முத்து, மாறி வந்து இறக்குவாளா, மாறி வந்து இறக்குவாளா, பாதத்தில போட்ட முத்து, ஆமோ போட்ட முத்து, ஆமோ பட்டகாளி இறக்குவாளா, ஆமோ ஆமோ அப்படி போட்டதொரு முத்துக்க, போட்டதொரு முத்துக்க இணையனமா இறக்குவா தாயான காளிய ஆண்டவன் தான் பகவான். இப்படியாக தாயான காளியர்கள் 21 முத்துக்களை இணையனமாகவே இறக்கின போது ஆமையோ ஏ அக்கா பார்வதி, ஏ பார்வதி நாங்கள் போயிட்டோன்னு நினைச்சு இப்படியே பகவான விட்டுறாத. சரிதா. அதாவது என்ன வியாழக்கிழமை என்று ஆமையா ஏறு பொழுதா இருக்கணும். ஆமா, ஏறு பொழுதுல தண்ணி வச்சு இறங்கு பொழுதுல ஊத்தணும். ஊற்ற வேண்டும். முக்கூட்டு என்ன சேர்த்து? ஆமா, முக்கூட்டு என்னன்னா என்ன ஐயா? நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கு எண்ணெய். சரிதா. 3 எண்ணெயும் சேர்த்து ஆண்டவன் பகவானிற்கு ஆமா தினமும் சரி என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும். சரிதா. அதற்கு அடுத்த வியாழக்கிழமை அன்று என்ன மாக்காப்பு மஞ்சக்காப்பு எல்லாம் போட்டு சரி அதுக்கு அடுத்த தண்ணி ஊச்சி என்று சொல்ல ஆமா நாங்க இப்படியே ஆமா பூலோகம் பார்க்க போறோம் என்று சொல்ல ஆமையா அப்பொழுது ஆமோ என் தாயான காளியர்கள் 8 பேரும் ஆமையோ போட்ட முத்தை இறக்கிட்டோன்னு ஆமா இப்படியே இருந்திராத பாத்துக்கோ. சரிதா. 8 வீட்டுக்கு போனாலும் ஆமா இறப்புல வந்து இருப்பேன் சரி என்று சொன்ன ஆமா. அப்பனா நீ என்னை விட்டு போக மாட்டியாமா? ஏப்பா நீ சுத்த பத்தமா இருந்தாலும் மறுமுள்ளு பாஞ்சிருவேன். ஆமா, அதாவது முத்து போட்டிருக்கும் போது ஆமா என்று சொல்லி தாயான காளியர்கள் 21 முத்துக்களையும் எனமாகவே இறக்கிவிட்டு ஆமையா பூலோகம் வர வேண்டும் என்று சொல்லி அங்க தாயான காளியர்கள் அப்படி பூலோகம் வாரபோது சரி எம்பெருமான் கோபால கண்ணபிரான் எண்ணுகிறார். ஆமா, என்ன எண்ணுகிறார்? என்ன என்ன பச்சை முத்த போட்டு பகவானுக்கே இந்த நிலைமைனா ஏப்பா பூலோக மக்களுக்கு என்ன நிலைமை ஆகுமோ ஆமா என்று சொல்லி சரி காளியர்கள் 8 பேரும் சரிதா என்ன செய்கிறார்கள்? என்ன முத்துக்களை இறக்கி இங்க வரும்போது ஆமா எம்பெருமான் கோபால கண்ணபிரான் என்ன செய்தார்? காளியர்கள் வரக்கூடிய மலை பக்கத்திலே ஆமா தனக்கென்று ஒரு குடிலை அமைத்து
அமைத்து பச்சைமாலா இருந்தவரு இப்ப ஒரு பாட்டியா இருக்காரு. பாட்டி போல சுருவம் கொண்டு சரி ஒரு ஒத்த விளக்கு எரித்து கொண்டு இருக்கிறார். ஆமா. அப்படி காளியர்கள் சரி சிங்கமுக வாகனத்திலையும் ஆமையா சிவன் கொடுத்த பாக்கியமா. ஆமா. அதனோடு சரி வண்டிக்கார வைரவனையும் அழைத்து கொண்டு பூலோக மார்க்கமாக வாரபோது என்ன செய்கிறார்? என்ன? ஏ அம்மா பேத்திமாரே, ஏ பேத்திமார்களே, இந்த நேரத்துல எங்கம்மா போறீங்க? கற்க நேரத்துல எங்கம்மா போறீங்க? காலம் கெட்டு போன காலத்துல ஆமா இந்த இருட்டுல நீங்க போகலாமா? போக கூடாது இல்லையா என்று சொன்னபோது சரி என்னுடைய ஆமா குடிசைக்கு வாங்க, ஆமா வேண்டிய சாப்பாடு உங்களுக்கு தரேன், இந்த ஒரு நாள் மட்டும் தங்கிட்டு காலையில எழுந்து போங்க என்று சொன்னபோது ஆட்டும் என்று சம்மதித்து 21 முத்துக்களையும் பொட்டணமா கெட்டி வச்சிருக்கா. ஆமா. அதனோடு வண்டிக்கார வைரவனை வெளியவே தண்டியலுக்கு கால்வலாக வைத்துவிட்டு என்ன செய்கிறார்? ஏப்பா தலைக்கு வச்சு தூங்குதா. காளியர்கள் 8 பேரும் ஆமா குடிசைக்கு வந்து சரி பாட்டி கொடுத்த அந்த கூளை குடிச்சிட்டு உண்ட மயக்கம் ஏப்பா தொண்டனுக்கும் உண்டு. உண்ட மயக்கத்தினால அசந்து உறங்குறார். ஆமா. அப்படி உறங்கக்கூடிய வேளையிலே எம்பெருமான் கோபால கண்ணன் என்ன செய்கிறார்? என்ன பாட்டி போல இருந்தவர் எம்பெருமான் கோபால கண்ணன் ஆமா வானத்தை வருவோராக செய்து 3 மலைகளை முக்கிட்டு அடுப்பாகவும் செய்து ஆமையா என்ன செய்கிறார்? என்ன 21 முத்துக்களை எடுக்கணும்னா ஆமா தலைக்கு அடியில வச்சு வரங்குறால சரிதான். அப்படியே எடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? முடியாது. ஆமா. அவர் தலை அளவிற்கு மணலை குமித்து வைத்து தலையை அதற்கு அடியதிலே வைத்துக் கொண்டு சரி என்ன செய்கிறார்? என்ன எம்பெருமான் 21 முத்துக்களையும் இல வறுப்பா வறுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா. அப்படி வறுக்கக்கூடிய வேளையில என்ன ஒரு முத்தானது கருகி உருகி சரி என் தாயான முப்படாதி மேல வந்து பட்டதுதான். அப்படி பட்டபோது பதறி முழித்தார்கள் காளியர்கள் 8 பேரும். ஆமையா. ஏ அண்ணா கோபாலா, என்ன இங்க ஒரு பாட்டி இருந்துச்சே பாட்டி. ஆமா. பாட்டி எங்கண்ணா? பாட்டியும்ல பூட்டியும்ல. பாட்டியும் நான் தான், பச்சைமாலும் நான் தான். ஏ அண்ணா, ஓ பச்சை முத்தை கொண்டு போனா பார் உலகம் எல்லாம் ஆழ்வேனே அண்ணா. ஆமா. வருத்த முத்தை கொண்டு போனா நான் எங்க போய் ஆழ்வே அண்ணா? அது முளைக்குமா அண்ணா? முளைக்குமா? ஏ அம்மா தங்கைகரே, என்ன வகுத்தவர் பெரியவனானால் ஆமா வருத்த முத்து கண்டிப்பா முளைக்கும். எப்ப வையகத்துல முளைக்கும். அதுதான் இப்ப நம்ம முளைப்பாரி போட்டு பார்க்கும். சரி வருத்த முட்டு முளைக்கலையான்னு முளைக்கு. அப்பொழுது காளியர்கள் 8 பேரும் ஆண்டவன் பகவான் இடமதியிலே ஆக்கவரும் அழிக்கவர் அழிக்கவர் 1008 பகவானோட இடமதியிலே கோடி நல்ல வரங்கள் வாங்கி தாயான காளியார்கள் சிவன் கொடுத்த பாக்கியம் வண்டிக்கார வைரவர் காசியில் அதித்த மாடி காசி விஸ்வநாதர் விசாலாஜி அம்பிகையோ கையெடுத்து வணங்கி இருந்து பயணமாகி எங்கே வாரானா காளியர்கள் 8 பேரும் தாயான முப்போடாதி அம்பிகைய ஈஸ்வரி சந்தன மாரியம் வடபத்ர காளியும் அண்ணாமலை உண்ணாமலை திருவண்ணாமலைகள் எங்கே வாரானா சீர்காழி சிதம்பரம் தில்லைவாழ நடராஜ சிவகாமி அம்பிகை கையெடுத்து வணங்கி ஏகதேசி பட்டணம் இருட்டு நாடு உறங்கின அங்கிருந்து பயணமாகி எங்கே வாரானான் தாயான காளியார் அவ குச்சாலம் வருவார்
சொந்தமா ஆயிரம் கோட்டை வெதப்பாட்டி அதிகாரம் பெற்றதோர் ஆயிரம் பேரி தன்னதி கோவில் கட்டி வழிபட்டு வருவார்கள் என்று சொல்லி அப்படியே சொன்னவோ அங்கிருந்து பயணமாகி எங்கே வராரா நன்னகரம் விளக்கு பன்றை மாடன் வாசல் மேலகரம் தனிகட எங்கே வராரா தாயான முப்பூடாதி அம்பிகைய ஈஸ்வரி சந்தன மாரியா தாயான வடக்கூத்தி வண்டிக்கார வைரவ அங்கிருந்து பயணமாகி யானை பாலம் விளக்கு தென்காசி நகராதி தென்காசி நகராதி காசி விஸ்வநாதரையோ உலகமா அம்பிகையோ கையெடுத்து சாணங்களை எங்கே வராரா முன்னாள் ஒரு காலத்தில் தாயான காளியார் ஆயிரம் பேரு கோட்டைக்கோள் அழகுடனே வருவாரோ முன்னாள் ஒரு காலத்தில் பெரியோர்கள் நாளையில் துவரங்குளம் நகரதி தாயான முக்கூடாதி அங்கே நிலையமது வாங்கவோ அப்படியே வரபோதோ வண்டிக்கார வைரவோ சந்தன மாரியாமா ஈஸ்வரியால் அம்பிகையா சுடலை நல்ல ஈசனோடு மணிவிளக்கில் பிறந்தவளோ மாயாண்டி சுடலையோ ஆடி வரா பாடி வாரா ஆதாளி போட்டு வாரா நல்ல சடையழகி ஆங்கார கோவக்காரி எரித்த முகம் சிவந்தகனோ ஏழு முகம் தலைமுடியம் கோரவாயாம் கோரப்பாலோ வாங்குவாரோ இங்குள்ள மக்களை காளியர்கள் காத்துவாரோ காளியர்கள் வெளிபோ மக்கள் எல்லாம் பயிர் போரோ காத்து வர ஆடிவாரோ அப்படியே இருக்கும் போதோ வண்டிக்கார வைரவாரோ நிலையமது வாங்குவாரோ காளியர்கள் 8 பேரோ ஆயிரம் பேரி அண்ணதி அரசாண்டு வருவாரோ இங்குள்ள மக்களே முள்ளு அது முடியாமல் முடித்த கப்பு வாடிடாமல் வாழ வைப்பா வளரவை கைய கட்ட பெருகவை காளியர்கள் 8 பேரோ ஆயிரம் பேரி அண்ணதி இங்குள்ள மக்களை வேலி கட்டி காத்து வருகின்றார் ஆலேலங்குமி 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 ஆலேலோ அம்மா ஆலேலங்குமி ஆலேலோ அம்மா ஆலேலங்குமி 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 ஆலேலோ அம்மா ஆலேலங்குமி ஆலேலோ வாலிப பெண்டுகள் தட்டோட வட்ட வட்ட சிறு ஓட்டலில
ரெண்டு வாலிப பெண்டுகள் தட்டோட அங்கே தட்டு மறைக்கிற முப்பூடாது தங்கச்சர பொலி கொத்தோட தன தன்னாதீனம் தன்னானே அம்மா மாறி பிறந்ததாம் மாநாடு மாறி மக்கள் பிறந்ததான் தென்னாடு மாறி பிறந்ததாம் மாநாடு மாறி மக்கள் பிறந்ததான் தென்னாடு அங்கே தென்னாடு காத்த மாரியம்மாளுக்கு போடுங்கம்மா ஒரு குலவே நல்ல குலவ போட்டு கும்மியடியே அம்மா வாராளாம் தேவி வாராளாம் அம்மா வடக்கிருந்துமே வாராளாம் வாராளாம் தேவி வாராளாம் அத்த வரக்கிருந்துமே வாராளாம் ஆடி வருகிற முப்பூடாதுக்கு ஆனந்த கும்மியடிங்களம்மா தன தன்னாதீனம் தன்னானே அம்மா கண்ணியர் எல்லாரும் வாருங்கடி நீங்க காலில கச்சத்தை கட்டுங்கடியே இங்க காலில கச்சத்தை கட்டுங்கடியே அங்கே கண்ணி பெண்ண வந்த முப்பூடாதுக்கு கணித கும்மி அடிங்களடியே போடு தன்னாதீனம் தன்னானே மூணு குதிரைய முத்தத்தில எங்க அம்மா வந்தேரு மேல அம்மா மூணு குதிரைய முத்தத்தில அம்மா முப்புடாதி அம்மா வந்தேரு மேல அங்கே தேருமலை வரும் முப்பூடாதுக்கு தேசம் எல்லாம் கும்மி அடிங்களம்மா அடி ஆளேலம் கும்மி ஆளேலும் அம்மா நாலு குதிரைய முத்தத்தில எங்க நாச்சியாரா தேருமல அம்மா நாச்சியாரம்மாளாம் தேருமல அங்கே தேருமல வர நாச்சியார் அம்மாக்கு தேசம் எல்லாம் கும்மி அடிங்களம்மா நல்ல ஆனந்த கும்மி அந்தோழி பெண்ணே எந்த தெளிவடி வராளதைய ஏழைய கண் கொண்டு பாப்பாளோ அம்மா எந்த தெருவழி வராள அம்மா ஏழைய கண் கொண்டு பாப்பாளோ அம்மா ஏழைய கண் கொண்டு பாப்பாளோ அவ நம்ம தெருவுக்கு வருவாளாம் தாய நம்மள கண் கொண்டு பாப்பாளா நல்ல குழவ போட்டு கும்மியடியே ஹலோ ஹலோ நாட்டாமை அவர்கள் உடனடியாக கோவிலுக்கு வருமாறு உங்களை விழா கண்டு அழைக்கிறார்கள்.